ஸ்டேஜ்லேயும் என்ன பேச விட மாட்டோம். நான் எப்போ தான் பேசுறதுன்னு சத்தியமாக தெரிலங்க. ஏங்க அவன் எனக்கு முன்னாடி அந்த பக்கம் போயிட்டு அங்கே லேடிஸ் கிட்ட போயிட்டு ஆமாம் ஸ்டேஜில் வந்து பேசணும்ல, இவன் பாட்டு போய் அங்கே பேசிக்கிட்டு இருக்கான். வந்தது இல்லாமல் நீ பாட்டு டப்பு டப்பு காக்கா வலி மாதிரி இருந்தா என்ன. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது மாதிரி மிகப்பெரிய நிகழ்ச்சிக்கு வரும்போது எவ்வளவு சந்தோஷம் இருக்கும், ஒரு சின்ன வருத்தம் இருக்கும் எனக்கு. பேலன்ஸ் பேமெண்ட்டை போட்டுருவாங்கப்பா. சரி அதான் வேற என்ன பின்ன இருக்கா என்னன்னா, மிகப்பெரிய நிகழ்ச்சி வரும்போது என்னதான் நம்ம தமிழ் பண்பாடா இருந்தாலும் ஆங்கிலத்தில் பேசணும் ஆசை. அது எனக்கு தெரியாது. அது மட்டும் தான் கொஞ்சம் வருத்தமாகவே இருக்கும். பெரிய பெரிய ஸ்டேஜுக்குலாம் போகும்போது ஆங்கிலம் பேச முடியலையே அப்படின்னு ஒரு கஷ்டம் இருக்கும். எவன் ஒன்று அடிச்சது ஆங்கிலத்தில் பேச வேணாம் பேசணும்னு யார் ஒன்று கேட்டது? எனக்கு தோணுச்சு. பேசணும்போதே அழகா தமிழ்ல பேசினாங்க. இங்க எல்லாமே தமிழ் சார்ந்த மக்கள் இருக்காங்க. அழகிய தமிழ் மொழியில தாய்மொழியில பேசினா தப்பு இல்லை. அதே சமயத்துல இங்கிலீஷ் பேசணும் ஃபீல் பண்ணாத. என்னைய மாதிரி ஒரு ஆளை வச்சுக்கிட்டா இங்கிலீஷ் பேசுறது ரொம்ப ஈஸி. சாதாரணமா இங்கிலீஷ்லாம் பேசணும் சார், என்ன பண்ணணும் சார்? நம்ம போயிட்டு ஸ்கூல்ல நல்லா நார்மலா படிக்க ஆரம்பிக்கணும், கிராமரா கத்துக்கணும். ஆமா, கிராமர்னா கிராமர்லடா கிராமர் இலக்கணமா கத்துக்கணும். ஆனா என்னைய மாதிரி ஆளுகிட்ட இங்கிலீஷ் கத்துனா ரொம்ப ஈஸியா குறுக்கு வழியில கத்துக்கலாம். பூம்புத்தியா கத்துட்டு போகும். உனக்கு நல்லது சொல்ல வந்த பாரு. இப்ப பாருங்க, இங்கிலீஷை ஈஸியா எப்படி கத்துக்கலாம் அப்படின்னா, இப்ப கை நீட்டு மச்சான். இங்கிலீஷ் கத்துறா எந்த ஒண்ணு பிச்சை எடுக்க சொல்றான் பாரு. ஏய் பிச்சை எடுக்க சொல்லப்பா சார், நீங்களே பாத்துங்க சார். இப்ப கை நீட்டிட்டேன், இப்ப கையை மூடிக்கிட்டேன். இப்ப கைக்குள்ள ஏதோ இருக்கு. இந்த கைக்குள்ள இருக்கிறத நம்ம பார்க்கணும்னா நீ எப்படி கேட்ப? காமி காமி. இது தமிழ்ங்க. இங்கிலீஷ்ல சோமி சோமி சோமி. வாயை திறந்து பேசினா தமிழ் காமி காமி. வாயை பூச்சி பேசினா இங்கிலீஷ் சோமி. காமி சோமி சோமி. அவ்வளவுதான். ரொம்ப ஈஸி. இப்படிதான் ஈஸியான வார்த்தையா கத்து கொடுப்பேன். இப்போ என்னை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும், நான் வளவலன்னு பேசவே மாட்டேன். யாரு நீ? இப்ப கான்செப்ட்ல போலான்னு சொன்னா எப்படி சொல்லுவேன்? போ. இது தமிழுங்க. இங்கிலீஷ்ல கோ. போ போ கோ. கோ. அவ்வளவுதான். அடுத்த வார்த்தை ஒரு நாளைக்கு 2 வார்த்தை கத்துறேன். இதுதாங்க தெரியும். இதை வச்சு 1500 மேடையில் இதே எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1500 மேல சொல்லி இன்னும் கத்துக்காம இருக்க பத்தி அந்த மாதிரி ஆளா என்ன பண்றது? சரி பரவாயில்ல விடு. ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றோம், இது வந்து நாங்க இப்ப கான்செப்ட் பண்ண போறதில்லை. இன்னும் கேட்டீங்கன்னா இன்னைக்கே நாங்க கான்செப்ட் பண்ண போறோம். 2 நாள் கழிச்சா பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷனுக்காக வந்து, ஏன்னா சிங்கர்ஸ்லாம் வந்திருக்காங்க. அவங்க என்னை பத்தி சொல்லும் போது, நம்மளை பத்தி சொல்லும் போது வெறும் காமெடின்னு சொல்லிட்டாங்க. பட் தெரியாம சொல்லிட்டாங்க ஐ எம் ஆல்சோ சிங்கர்ஸ். நம்பணும். ஒரு அம்மிங்களை நான் காமிச்சிடுவேன் உங்களுக்கு பாடல நான் தான் சிங்கர்னு. பாக்குறீங்களா? ஆனா லைட்டா கொஞ்சம் எக்கோ வைங்க. எக்கோ வைக்கணும். அப்புறம் பாடு இப்ப கட் பண்றேன். அது இப்ப வரல. ஆனா மெயின் சிங்கர்ஸ் வந்திருக்காங்க. அதனால நான் அப்புறமா பாட போறேன். கண்டிப்பா இன்னைக்கு பாடாம விட போறதுல உங்களை கஷ்டப்படுத்துன்னு நினைக்காதீங்க. இவரும் பாடுவாரு. ஆமா, அந்த மாதிரி பாட்டு, வேற மாதிரி பாட்டு பாடுவார். கண்டிப்பா இது ஒரு ஸ்லாட்டா நாங்க வச்சிருக்கோம். இப்போ எங்களை பத்தி ஒரு விஷயம் சொல்றேன். எங்க ஆங்கர் மேடம்லாம் கேட்டாங்க. நம்ம மீனா மேடமா இருக்கட்டும், பிரியா மேடமா இருக்கட்டும், அப்புறம் நிகழ்ச்சி தொகுப்புக்காக கையில 4-5 பேப்பர் வச்சுக்கிற 4-5 மேடமா இருக்க பேர் தான் தெரியல. வெங்கடேஸ்வரி மேடம்னாங்க, அப்புறம் இலக்கியா மேடம்னாங்க, இன்னும் 4-5 பேர் தெரியல. பச்சை கலர் புடவை கட்டியிருக்காங்க, அழகா ஒரு புட்டு வச்சுருக்காங்க. நான் பார்க்கல, இருந்தாலும் சொல்றேன், நிஜமா பார்க்கல, பேர் தெரியல. வேற ஒன்றும் நாங்கள் லேடிஸ் பேர் அவ்வளோ கேட்டுக்கிறது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அது எங்க கூட வந்திருக்கவங்களா உங்களுக்கு நல்லா பேர் தெரியும். அவங்க பேர் வந்து இப்படிதான் கன்ஃபியூஸாக இருப்பேன். பவதாரின்னு ஒன்று. என்ன தெரியுமா? சுசிலா தேவியா? அது சிங்கர்ஸுங்க. எங்க சிங்கர் ஒரு பெரிய தேவி. சோ இப்படி எல்லா பேருமே இருக்கு. இருந்தாலும் எங்களை பத்தி என்ன சொல்லணும்னா, என்னன்னா கூட 2 ஜென்ஸ் வந்தாங்க. கடைசி வரைக்கும் அவங்க பேரே சொல்லி அவங்க ஏக்கமா பார்த்துருக்காங்க. அவர் பேர் தான்ப்பா என்னப்பா? கோபாலகிருஷ்ணப்பா. கோபாலகிருஷ்ணன். கொண்டு வா நீ கோபாலகிருஷ்ணனை கொண்டு வா நீ அப்படின்னு பேரே சொல்லாம இருந்துட்டான்னு பவதாரணி. மயில் போல பொண்ணு ஒண்ணு இப்படி அதெல்லாம் விடுங்க. எங்களை பத்தி சொல்றதுக்காக ஆங்கர் கேட்டாங்க. உங்களை பத்தி நாங்க என்ன சார் சொன்னோம் முன்னாடி அனௌன்ஸ் பண்றதுன்னு கேட்டாங்க. பட் எங்களை பத்தி பேசிக்கா சொல்றேன். நாங்க பேசிக்காவே தற்பெருமை சொல்ல வேணாம்னு சொல்றது நாங்க நம்பர் 1. ஏன்னா எங்களை பத்தி சொல்றதுக்காக நாங்க இங்க வரல. எங்களை பத்தி சொல்லாதீங்க, நாங்க ஷோக்குள்ள டைரக்டா போறோம். ஏன்னா எங்களை பத்தி சொல்றது நிறைய இருக்கு. ஏன் சொல்றீங்க? கிட்டத்தட்ட இது வரைக்கும் 22 கண்ட்ரி போயிட்டு வந்துட்டோம். சொல்லாதீங்க. 32 படம் பண்ணிட்டோம். சொல்லாதீங்க. இது இல்லாம 78 அவார்டு வாங்கிட்டோம். அதுவும் சொல்லாதீங்க. இப்ப நார்வேலாம் கூட போயிட்டு வந்தோம். ஆமா, சொல்ல வேணாம். இப்ப சிவகார்த்திகேயன் படத்துல லாஸ்டா இவர் வந்து வந்திருக்காரு. என்ன படம் பார்த்து? அயலான். அதுக்கப்புறம் நடிப்பு அயலான் படத்துல நடிச்சாரு. அதையும் சொல்லாதீங்க.
ராமராஜன் சார் படத்துல இவர் நடிச்சாரு. சொல்லாதீங்க சாமானியன் சாமானியன். அது ஒரு 34 நாள் ஓடிக்கிட்டு இருக்கு. மிகப்பெரிய அதெல்லாம் சொல்லாதீங்க சார். ஏன்னா எங்களுக்கு தற்பெருமை பிடிக்காதுங்க. இப்போ நாங்க சேட்டலைட் சேனல்ல தமிழ் சேனல்ல இருக்கிற சன் டிவி, விஜய் டிவி, ராஜ் டிவி, ஜெயா டிவி, கலைஞர் டிவி எல்லா டிவிலையும் பண்ணிடுவோம். அதெல்லாம் சொல்லாதீங்க. அதை சொல்றதுக்கு நம்ம வந்தோம். டிஸ்கவரி சேனல்ல கூப்பிடுவாங்க. அப்படி தற்பெருமை இல்லாத ஆளுங்க. அதனால எதையுமே சொல்ல வேணாம். சொல்லாம இருந்தது ரொம்ப சந்தோஷம். எங்களை பத்தி இவ்வளவு விஷயங்கள் சொல்லாம இருந்ததுக்கு மகிழ்ச்சி. உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். ஏன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு நாங்க இப்போ இறங்குறோம். அதோட மீதி பாட்டுலாம் முடிஞ்சதுக்கப்புறம் எங்க ஸ்லாட்லாம் எப்ப தலையில அடிச்சு கூப்பிடுறாங்களோ அப்போ வந்து உங்களை தயார் நிலையில சிரிக்க வைப்போம். அந்த இங்க வந்து நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் எங்களை அன்கான்சியஸ்ல விடுறதே கிடையாது. கான்சியஸாவே வச்சுக்கிறாங்க. எப்படின்னா என்ன நடக்க போது தெரியாம நாங்க அப்படியே ஃபீல்ட்ல உட்காந்துருக்கோம். அடுத்து நீங்க தான் பரபரப்பா இப்ப கிட்ட வந்தோட இப்ப இல்ல இன்னும் ஒரு இப்ப உங்களுக்கு ரெடியா கார் வரும். நாங்க பரபரப்பா கீழே வந்திருக்கா. அவர் சொன்னாங்க இப்ப இல்லையா உங்களுக்கு சிங்கர் முதல்ல அப்புறம் இப்படியே எங்களை கோமா ஸ்டேஜ் போக விடாம கான்சியஸ்லயே வச்சுருக்காங்க. அது வரைக்கும் சந்தோஷம். அதே மாதிரி எப்போ கூப்பிடுவாங்கன்னே தெரியாது. நாங்க தூங்கிடுவோம். அது மாதிரி ஒரு கெட்ட பழக்கம் இருக்குன்னு இவங்க அடுத்து உங்க கான்செப்ட் தான் அப்படின்னுவாங்க. நாங்க பரபரப்போம். அடுத்து 6 பாட்டுக்கு அப்புறம் 6 பாட்டுக்கு அடுத்துன்னு சொல்லுவாங்க. 6 பாட்டு அப்புறமா தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நாங்க இங்க இப்ப எல்லாமே சேர்ந்த கலவையா தான் உங்களுக்கு வரப்போகுது. சிரிக்கிறதுக்கு சிரிக்க, பாட்டுக்கு வந்து நகைச்சுவை முடிஞ்சது. அப்புறம் சங்கீதத்தை அவங்க காதல கொஞ்சம் ஊற்றி அதுக்கப்புறம் பல்சுவை நிகழ்ச்சியா தான் போக போகுது. இருந்தாலும் நாங்க ஓப்பனிங்ல சும்மா ஒரு 2 ஜோக்கை மட்டும் சொல்லிட்டு நாங்க கிளம்பிடுறோம். ஏன்னா நீங்க பாக்குற பார்வை பார்த்தா ஆல்மோஸ்ட் எல்லாமே பாட்டுக்காக தான் எதிர்பார்த்து வந்தீங்களா சார்? பாட்டுக்காகனா ஆமா அப்படின்னு கை தட்டி யாரும் நீயே சொல்றியா? கொஞ்சம் பலமா ஒரு கை தட்டி நீங்களும் பிரிஸ்கா ஆயிக்கீங்க சார். பாட்டுக்காக தானே வந்தீங்க. முதல் பாட்டு பாடிடுவோம். அதாவது நம்ம வந்து என்னென்ன எதுல சார் சந்தோஷம்? மனுஷங்களுக்கு எது சந்தோஷம்? நமக்கு எது நடந்தாலும் சந்தோஷப்படுறது 50% தாங்க. அடுத்தவனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாதான் இவன் ரொம்ப சந்தோஷமா இருப்பான். அது ஒரு ஹாப்பி ஆயிப்போச்சு. இப்போ கரண்ட் கட் ஆனா கூட நம்ம வந்து டென்ஷன் ஆகிறதுலங்க பக்கத்து வீட்டில் முதல்ல எட்டி பார்ப்போம். அங்க கரண்ட் இல்லைன்னா தான் கூலா இருக்கும். கரண்ட் இருந்ததுன்னு வச்சு இவன் டென்ஷன் ஆகும். இவன் வீட்டில் கட் பண்ணது கூட பார்க்கறதில்ல. இன்னும் அங்க மட்டும் கரண்ட் இருக்கு எப்படி ஈபிக்கு போடும் அப்பதான் டென்ஷன் ஆவாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பையங்க 10 பைசா செலவு பண்ண மாட்டான். பயங்கர கஞ்ச பாய்ப்புல ஒன்னும் சொல்லப்பா. நீ அதை விட மோசம். நீ நல்ல பையன். அதாவது அவன் சுத்தமா செலவு பண்ண மாட்டான் சார். யாருக்கும் அவன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கே செலவு பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்டவன் ஒரு நாள் காலையில எழுந்திரிச்சு விடிய காத்தால 5 மணிக்கு அவன் வீட்டு வாசப்பல்ல பெரிய அண்டா வச்சு பால் பாயசம் வச்சு வரவும் போறலாம் அந்த ஊர்ல வரவும் போறலாம் பால் பாயசம் கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு பயங்கர டவுட். இவன் யாருக்குமே இப்படி செலவு பண்ண மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான். இப்ப ஃப்ரீயா கொடுத்துட்டு என்ன விஷயம் அப்படின்ட்டு நேரா போய் கேட்டேன். ஏப்பா ரமேஷ் என்ன விசேஷம் பால் பாயசம் கொடுத்துருக்கியா என்னன்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னான், ஏன்டா உங்களுக்கு விஷயமே தெரியாதானா? ஏன்டா டேய் விஷயம் தெரியாம தானே வந்து கேட்டுட்டு இருக்கேன். என்னன்னு சொல்லுப்பான்னு. பக்கத்து வீட்டுல முருகேசன் இருக்கார்ல, ஆமா அவனுக்கு லாட்டரி சீட்ல 1 கோடி விழுந்துருச்சாம்பா. எனக்கு இப்ப இன்னும் ஒரு டவுட். பக்கத்து வீட்டு முருகேசனுக்கு 1 கோடி விழுந்ததுக்கு இவன் பால் பாயசம் கொடுக்குறானா? இவனே கஞ்சை, இவனுக்கே எதுவும் செஞ்சுக்க மாட்டான். பக்கத்து வீட்டுல பரிசு விழுந்ததுக்கு ஏன்டா வந்தது அப்படியே அதிர்ச்சியோட போய் இவன் கேட்டிருக்கான். அதுக்கு என்ன சொன்னா தெரியுங்களா? சொல்லுவோம் பாருங்க. அவன் அந்த லாட்டரி சீட்டை தொலைச்சிட்டானா? அந்த லாட்டரி சீட்டை பக்கத்து வீட்டுக்காரன் தொலைச்சதுக்கு இவன் 50,000 செலவு பண்ணி பால் பாயசம் கொடுத்துருக்காங்க. அப்படி இவனுக்கு எதுல சந்தோஷம் பார்த்தீங்களா? இப்படிலாம் சில பேர் இருப்பாங்க. அதெல்லாம் விடுங்க. இப்போ நாங்க ஏதாவது காமெடியா கான்செப்ட் பண்ணோம்னா அப்ப சிரிக்கணும். நாங்க நிறைய எல்லா சேனல்லையும் காமெடி பண்ணி படத்துல காமெடி பண்றதுனால எங்களை ஒருத்தர் கூப்பிட்டான். இந்த ஜோக்கோட நான் கிளம்புறேன். நீங்க திட்டுறதுலாம் தெரியுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பாட்டுக்காக பக்தி பாட்டு ஆரம்பிச்சிருமா? நான் சொல்லி கொடுத்த மாதிரி பாடிடுவீங்களா? சிங்கர் ஜி தமிழ் சிங்கர் ஸ்டார்ஸ். அதுக்கப்புறம் நான் பாடுறேன். அதாவது எதுக்காக வந்து எதை ரசிக்கிறேன்னு தெரியல. எங்களை கூப்பிட்டான். இந்த மாதிரி நிறைய காமெடி ஷோ பண்ணுறேன் என் சொந்த ஊர்ல. அது ஒரு குக்கிராமம், திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு பக்கத்துல இருக்க கோணாமங்கலம் பிறந்திருப்பேன். குக்கிராமம் தான் அங்க பிறந்து படிச்சு வந்தாங்க. அந்த ஊர்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்ன கூப்பிட்டான். மச்சா இது மாதிரி எல்லாம் பண்ணமா எங்கெங்கேயா ஃபிளைட் ஏறி போறியாம நம்ம ஊருக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ண மாட்டேன். சரி நான் இவனையும் கூப்பிட்டு போயிட்டேன். போனா ஆலமரத்துக்கு ஒரு 15 பேர் தான் உட்காந்துருக்காங்க. காது குத்து ஃபங்க்ஷன் கூப்பிட்டான். 15 பேர். இந்த 15 பேருக்கு நான் என்ன கான்செப்ட் பண்றது? இங்கேயாவது பரவாயில்ல, இது கிட்டத்தட்ட ஒரு 200-250 பேருக்கு இருக்கீங்க. அங்க வெறும் 15 பேர். சரி நாங்க யோசிச்சோம் 2 பேரும். சரிப்பா என்ன பண்ணலாம் தெரியல. நான் என்ன பண்ணேன், இந்த ஸ்டாண்டப் காமெடி அங்கதான் ஜோக் சொல்றதான்னு சொல்லி எங்கெல்லாம் சிரிப்பாங்களோ சிரிச்சாங்களோ அந்த ஜோக்கை பொறுக்கி எடுத்து ஒரு 10 ஜோக்கை ரெடி பண்ணி 9 ஜோக் சொல்லி முடிச்சேன். சத்தியமா நம்ப மாட்டீங்க, 9 ஜோக் சொல்லி முடிச்சதும் ஒருத்தம் கூட சிரிக்கலங்க. சட்டையை ஆங்கர்ல கழிக்க மாட்டா தொங்கும் இல்ல, அப்படியே இருக்கான். எனக்கு டவுட், நம்ம ஊர்ல வந்து இப்படி முக்க வாங்கிட்டு மேடா இது என்னடா பண்றதுன்னு சரி மனசை திடப்பட்டுட்டு லாஸ்டா ஒரு ஜோக் சொல்லி முடிச்சேன். அந்த சின்ன பாப்பா மாதிரி புளிச்சுன்னு சிரிச்சிருச்சு. அவளாவது சிரிச்சாலும் நினைக்கும் போது பக்கத்துல இந்த பாட்டி பளிர்னு அடிச்சாங்க. மெட்ராஸ்ல வந்து பேசிக்கிட்டு இருக்கான். சிரிச்சேன். என்ன இப்ப சிரிக்காதுட்டாங்க.
ஆனா பயமில்லை, சிரிக்கிறதுக்காக தான் அந்த ஷோன்னு தெரியுதுக்கே. நான் எங்க ஊருக்காரங்கிட்ட கிட்டத்தட்ட அரை மணி நேரம் விளக்க வேண்டியதா போச்சு. அது மாதிரி இல்லாம நீங்க ரசிக்க வேண்டிய இடத்துல ரசிச்சு, சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிச்சு, சந்தோஷமா ஒரு முறை பலமா கை தட்டி நீங்க ஆக்கப்படுத்தீங்க, ஊக்கப்படுத்தீங்க. தேங்க்யூ. திரும்பவும் சந்திக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.